ஆதியே துணை அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவ ரகசியம் அப்படின்னு நம்ம தலைப்பு எடுத்திருக்கோம். இதில் நாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். எந்தை சுக்கிலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எந்தை சுக்கிலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தறிய சுரோனிதப்பை வந்து விழுந்தேன். அந்த அறைதனில் அழிந்தன அனந்தானந்தம். அழல் காற்று துரிசி அவஸ்தையாலே நொந்து அணமறுகோடி 86,00,000 நெடுங்காலம் கருவறையில் என நீர் காற்று தொந்தியின் மும்மலக் கனவாய் துயர் கடத்தி தொடர்ந்து நின்ற எம்மானை தொழுதல் செய்வான். அதாவது இப்போ நாம் இறைவனிடத்தில் ஒரு வரம் பெற்று வந்தோம். என்ன வரம் வாங்கின்னு வரோம்? வானலாம் சிறப்போனாகி வருகுவேன் வாக்கு இந்து. அந்த அமானித பொருள் வாங்கின்னு நாம் இந்த பூவுலக்கு வந்துடுறோம். ஆனால் அது எதனால் நம்ம அதை கேட்டு வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம எத்தனையோ பிறப்பு கல்லாய் மரமாய் புல்லாய் பூடாய் புழுவாய் கணங்களாய் இப்படி பல தேகம் எடுத்தோம். ஆனால் அதெல்லாம் நித்தியமான ஒரு தேகம் இல்லை. அப்போ இறைவனிடத்தில் போய் இந்த ஜீவன் போய் நிற்கிது, இறைவா எனக்கு ஒரு அழியாத நித்திய தேகத்தை கொடுங்க அப்படின்னு அது கேட்குது. அந்த இறைவன் படைத்த அந்த புகழுடம்பானது இருக்குதுல்ல, அந்த தேகத்துக்கு ஆசைப்பட்டு தான் இன்றைக்கி எண்ணிறந்த கோடி ஜீவர்கள் வந்து மானிட சட்டை வாங்கி பிறகுது. அது எல்லாவும் கிடைக்கிறதில்ல. இது அரிய பிறப்பு தானே. அதை தான் அவையார் சொல்கிறாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதில் ஊனு குருடு பேடு செவிடு நீங்கள் பிறத்தல் அரிதுன்றாங்க. அப்படியான ஒரு ஊனம் இல்லாத ஒரு தேகம் கட்சாலே நீ அது குறைவற்ற ஒரு செல்வம்னே சொல்கிறாங்க. அப்படியான ஒரு தேகத்தை தான் இறைவன்கிட்ட நம்ம கேட்டு வாங்கணும். ஆனால் முன் வந்த இதிகாசங்கள் புராணங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தாக்கா, அசுரர்களுக்கு சாவா வரும். வரம் வாங்கும்போதே இறைவன்கிட்ட வேண்டும் போது என்ன வாங்குகிறான்? இரண்யாசுவரன்றெல்லாம் நான் எந்த ஆயுதத்தினாலும் என்னை கொல்லப்படக்கூடாது, அப்புறம் ஒரு விலங்குனால் சாகக்கூடாது, இப்படியான சாவா வரம் தான் கேட்குறான். ஆனால் இறைவன் இந்த மானிட தேகம் கிடைத்த உடனே இந்த அமானித பொருள் வாங்கினாலே ஒரு மனிதன் சாகவே முடியாது. மனிதன் அப்படி செத்துட்டான்னா வருஷம் என் திவசம் கொண்டாடுறான். 3 நாள் 40 நாள் அப்புறம் வருஷம். இதே ஒரு ஆடு செத்துச்சு மாடு செத்துச்சுன்னா நம்ம திவசம் கொண்டாடுறோமா? கொண்டாடுறதில்லை. அப்போ இவன் மட்டும் அதை கொண்டாடுறானே, அப்போ அவன் சாவலன்னு தெரியுதா? ஏதோ ஒரு தேகத்தில் இருக்கிறான்னு தெரியுது. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது நாம் அவன் நித்தியமான சாவா வரம் தான் பெற்று வந்திருக்கிறான்றது தெரியுது. ஆனால் இது நாடகத்தின் வாயிலாகவும் வேத வாயிலாகவும் பேசப்பட்டிருக்குது. ஆனால் இப்படி தெய்வம் நமக்கு எடுத்து விளக்கின மாரி யாரும் விளக்கி சொல்லலை, அறியவும் முடியல. அப்பேற்பட்ட ஒரு பொருளாக தான் அது இருக்குது. அந்த முறையில் வச்சு பார்க்கும்போது இப்போ நம்ம அந்த வரத்தை வாங்கி எங்கே வந்துட்டோம்? சுக்கிலாம்பர நாடு அப்படின்னாக்கா தகப்பனுடைய சுக்கிலமாகிய ஜலம். முதல்ல ஒரு இறைவனிட்ட வரம் வாங்கினது தான் அது என்ன பண்ணுதுன்னா, சரி நீ போய் பெற அப்படின்னுறாங்க. அது அந்த பஞ்சபூதத்தில் கலந்து ஒரு மழை நீராக நிலத்தில் விழுது. இந்த பூமியில் விழுந்ததும் அது ஒரு தாவரத்தின் வழியாக ஒரு மாங்காவோ ஒரு கத்திரிக்காவோ ஒரு முள்ளங்கியோ இப்படியான ஒரு உணவு வழியில் அந்த ஜீவன் ஆயுர்வமாக போய் உக்காந்துக்குது. இப்போ நாம் அதை எடுத்து புசித்தோம். சாப்பிட்டா தான் நம்ம ரத்தத்தில் அது கலந்து
ரத்தத்தில் வந்து பீஜத்தை போய் அடையுது, விந்து ஜலமாக மாறிடுது. மாறின்னு தயாராக நிற்கிறாரு. புரியுதா? அப்புறம் கரெக்டாக திருமணம் பண்ணும்போது அந்த தாயருடைய நிலத்தில் போய் இந்த சிக்கலும் விழுது. விழுந்ததும் அங்கே நீ மட்டுமா வந்த, கோடான கோடி பேர், அந்த விந்து அணுக்களில் கோடான கோடி அணுக்கள் இருக்குது. அதில் இந்த அமானித இறைவன்கிட்ட வாங்கின அந்த விந்தணு மட்டும் அந்த முட்டையை போய் டச் பண்ணுது. அது இலைக்கு உள்ளே இழுத்துக்குது. உள்ளே இழுத்துக்கிட்டு வேறு எந்த இதுக்கும் அது கொடுக்கல. அதை தான் தெய்வம் சொல்கிறாங்க, அழிந்தன அனந்த ஆனந்தம். உன் கூட வந்த எத்தனையோ பேர், உன்னுடைய கூட வந்த சகோதரர்கள், அவங்களெலாம் நீ கொண்டு விட்டு நீ மட்டும் தப்பித்து வந்தன்றாங்க. அப்போ அது எதனால் வந்தேன்னா அந்த இறைவன் கிட்ட அந்த அமானித பொருள் வாங்கின பற்றியா, அதனால தான் அது வந்து நீ மட்டும் தப்பிச்சு வந்த. அந்த கருவறைக்குள்ளே வச்சு காப்பாற்றுறாங்க. 10 மாதம் அது கடகடன்னு இந்த வீடை கட்டி வெளியே வந்தாச்சு. தொந்தியின் மும்மல கனவாய் துயர் கடத்தி தொடர்ந்து நின்ற எம்மானை தொழுதல் செய்வான் அப்படின்னு தெய்வம் நமக்கு பாடல்லாம் கொடுத்துட்றாங்க. இப்படியா இது வந்தாச்சு. இப்போ நம்ம எதுக்கு ஆசைப்பட்டு வந்தோம்? அந்த நித்திய தேகத்தை, அந்த புகழுடம்பை நம்ம பெறணும், அதுதானே? ஆமாம். வந்த உடனே என்ன ஆகி போச்சு, நாம் ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி நாம் அது சாமின்னு வணங்கிருந்தோம், பூஜை பண்ணியிருந்தோம். அதுக்கு பேர் என்ன, விக்கிர கிரகம். கடைக்காரன் விற்கிறான், அது பூஜை பண்ணுறானா, அது கும்பிட்றானா? புரியுதா? அதனால் அது விற்கிற கிரகம், காசு கொடுத்து வாங்கிட்டோம். அது விற்கிற கிரகம். அது இப்போ பிள்ளையார் சதுர்த்தி வருது, களிமண் எடுத்துன்னு வந்து நைட்டாக கொட்டிடுவாங்க, குழவு மண்ணா கொட்டிட்டு காலையில் எழுந்து காலில் 2 காலில் மிதிக்கிறான். மிதித்து டையில் போட்டு அடித்து நல்லா பவுட்ருலாம் பூசி கண்ணெல்லாம் வச்சு நல்லா அழகாக வர்ணம் எடுத்துட்டுனா அது ஒரு ரேட்டு, அப்படியே டையில் வச்சு எடுத்தோம்னா அது ஒரு ரேட்டு. நல்லா யோசனை பண்ணிப்போம். எடுத்து போகும்போது கொஞ்சம் கீழே இருந்து உடஞ்சிக்கிச்சுன்னா உடனே அந்த ஊனமானதை வீட்டில் வச்சுக்கூடாது. சாமி ஊனமாயிடுச்சுனாலே வீட்டில் வச்சுக்க மாட்டாரான். நல்லா யோசனை பண்ணிப்பார். அதை காலெல்லாம் மதிக்கிறான். ஏன்டா அது சாமி, நேற்று வரல மண்ணாக இருந்துச்சு, அது டையில் போட்டு பண்ண உடனே அது ஒன்று சாமி ஆயிடுச்சு. அப்படி தானே? அப்போ இது என்னன்னா சிறு பிள்ளை விளையாட்டுன்றாங்க. நம்ம குழந்தையில சின்ன வீடு கட்டி தெய்வம்னு ஒரு கல் வச்சு இப்படிலாம் கோயில் கட்டி விளையாடணும்ல, அதே தான் இன்னும் பெரியவனானி நம்ம செஞ்சுக்கிறோம். இன்னமும் அதான் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த அறியாமை என்னும் இருட்கிடங்களை நாம் இருந்தோம். அப்போ இவன் இப்படி வந்து பிறந்துட்டானே, இவனை வந்து நாம் தன்னை அறிவித்து அந்த தனக்குள்ளே இருக்கின்ற அந்த புகழுடம்ப இவன் கை போடலைன்னா அழகை தேகம் எடுத்துருவான். எக்கோடி காலம் முடிவே இல்லாத நரக தண்டனைக்கு ஆளாயிடுவானேன்னு சொல்லி இறைவன் இறக்கப்பட்டு பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவளர்கரசேகாமில் தொன்மறை புகழும் தேவே அருநடை பாதனோவ அடிமைக்காய் இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கநாதா போற்றி. அப்போ அந்த கூடஸ்த பிரம்மம், அந்த பரம்பொருள் இவனை போலே ஒரு மாமிசத்தை எடுத்துக்கிட்டு இந்த உலகுக்கு வராங்க. சரி வந்தா அவங்க முதல்ல தன்னை ஆயத்தப்படுத்திக்கிறாங்க. முதல்ல தன்னை வந்து அந்த நிலைக்கு தன்னை ஆக்கிக்கிட்டு, ஆமாம், அந்த நித்திய தேகத்தை முதல்ல தான் கை போடுறாங்க. அதை கை போட்டு வந்த மக்களுக்கு தன்னை போலவே ஆக்குறாங்க. ஆமாம். அப்படி வந்து நீ உண்டு பண்ண தெய்வம்பா, உன்னை படைத்த ஒரு தெய்வம் இருக்குது, அதை நீ வணங்கினா தான் நீ அந்த புகழுடம்பை பெற முடியும், இல்லைனாக்கா நீ அழகை தேகம் எடுத்துருவ அப்படின்னு. அதுக்கப்புறம் அது கோடி காலத்துக்கு முடிவே இல்லாத தண்டனைக்கு நீ ஆளாயிடுவ. ஏன்னா இந்த சந்திர சூரியால் 84,100,000 ஜீவராசிகளும் கோடான கோடி சங்கங்கள்லாம் இறைவன் மனிதனுக்கு எண்ணியே படைத்துதான், அதெல்லாம் வீணாயிடுது. அதனால் நீ தன்னை அறிய வந்த இதெல்லாம் ரோஸ்மிதா கூடிய காலத்தில் நீ எம்மிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணி நீ வாங்கி வந்த அம்மான் இதை கடன் சொல்லி எல்லாத்தையும் அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவித்து நமக்கு எடுத்து சொல்லும் போது ஆமாம் இல்லை, அது நாம் தானே உண்டு பண்ணோம், நாம் உண்டு பண்ண தெய்வம் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்றது யோசித்து பார்க்குறோம். எண்ணில் கோடி சங்காதி சங்கம் கோடான கோடி உணவுகள்லாம் படைத்தாங்க இறைவன், இதை மனிதனை குறி வைத்து.
அதெல்லாம் எதுக்காக? அந்த புகழுடம்பு கை போடணும் தான். அப்படி வந்து மெய்குரு பிரானை அண்டிய மக்களுக்கு பரிசுத்தமான ஜீவபிரியாணம் ஆகுது. மற்றவர்களுக்கு அது ஆகலை. நாரி செத்து போகிறோம். நம்ம பாட்டன் பூட்டன் எல்லாம் எப்படி செத்து போனாங்க? நாரி நலங்குலைஞ்சி விரைச்சி விறுவிறுப்பு ஏறி ஒரே கோரமாக மாறி அந்த இடத்துல நானே எத்தனையோ சுடுகாட்டெலாம் போய் பார்த்துருக்கேன். அப்போ அறியாத வயசு. அப்போ நம்ம ஊரில் மண் எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே சுடுகாட்டில் தான் மண் அள்ளுவான். அவள் எலும்பெல்லாம் எடுத்து போடுவாங்க. இது நம்மளே கண்கொள்ள பார்த்துருக்கோம். அப்போ மண் தின்னுட்டுச்சே இல்லையா? அப்போ அடக்கம் அமரர்கள் வைக்கும், அடங்காமல் ஆறுகள் ஊற்றி விடும்னு திருவள்ளுவர் சொல்கிறாங்க. அப்போ அது அடக்கம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. அப்போ உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்புன்னுள் உத்தமனைக்கான்னு அவையார் சொல்கிறாங்க. அதே திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன்ட்டாங்க. அந்த கசடு இறுதி நாளில் கசப்பு தீட்டு பின்ன நாற்ற ஜலம் வெளியாகாத பரிசுத்தமான ஜீவபிரியான ஆணுன்னு வள்ளுவர் முதல் கொண்டு முன் வந்த மெய்ஞான மகத்துக்கெல்லாம் அதை சொல்லி வராங்க வேத வாயிலாக. ஆனால் நம்ம எங்கே வேதத்தை படித்தோம்? கோயிலுக்கு குளத்துக்கு போனவே வேண்டி அந்தந்த மதத்துக்கும் ஒவ்வொரு வேதங்கள் இறக்கப்பட்டிருக்குது. நம்ம சைவ ஆகமத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 14 சாஸ்திரங்கள் இருக்குது. 14 சாஸ்திரமே என்ன சொல்லுது? மோட்சத்தை அடையத்துக்கு உண்டான வழியை சொல்கிறாங்க. ஒரே வழியை தான் சொல்லுது. எல்லா வேதமும் எடுத்துக்கோங்க, பைபிள் எடுத்துக்கோங்க, அதுவும் அதுதான் சொல்லுது. குரான் எடுத்துக்கோங்க, அதுதான் சொல்லுது. உன் இருதயத்தில் ஈசனை நீ காணலைன்னு சொன்னால் அந்த பூவோடம்பு நீ பெற முடியாது அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்லுது. ஆனால் நம்ம வேத வாயில் கேட்கல. ஏன் கேட்கல? இவனுக்கு தெரியல. பெரியவர்கள் சொன்ன கட்டையில் நம்ம நடந்து வந்தோம்னா தானே தெரியும். வீட்டுக்கு அடங்காத புள்ள சரி விடு, அவன் எப்படின்னா அவனை தேடி வரட்டன்னு விட்டுறோம் இல்லையா? அதை போல் போயிடுச்சு. இன்றைக்கி எல்லாமே விக்கிரக வழிபாடாக மாறிடுச்சு. அப்போ இறைவன் ஒருவர் இல்லையாண்ணா? நல்லா எண்ணிப்பார். இந்த சூரியனை உண்டு பண்ணது யார்? காலையில் உதிச்சு மாலை மறையுது. இதனுடைய கிரயம் தான் என்ன? இரவில் சந்திரன் வருது. இதனுடைய கிரயம் என்ன? யார் இதெல்லாம் செஞ்சது? மழையை பெய்ய வச்சது யார்? எங்கே போனாலும் காற்று நம்ம கூடவே வருது. மூக்குக்கு பக்கத்தில் எத்தாந்து இறைவன் வச்சுருக்கிறேன் ஆக்சிஜன் பிராணவாயு. இதெல்லாம் எண்ணி பார்க்கணும். இதெல்லாம் இயற்கைன்னு எப்படி சொல்ல முடியும்? நல்லா யோசனை பண்ணிப்பார். இவன் ஒரு மரம் செய்கிறான், வர்ணனை தீட்டுறான், கலர் கலராக அடிக்கிற புரியா? அது வந்து நாம் செய்கிறது. அதில் உண்மையான வர்ணனை. இப்போ இந்த ஒரு பச்சை மரம் இருக்குது, ஒவ்வொரு புஷ்பமும் பாரு, ஒவ்வொரு மரம் இலை கிளைகள், இதுக்கெல்லாம் யார் வர்ணனை தீட்டுறது? எவ்வளோ மனம்? இப்படியெல்லாம் இறைவன் எண்ணி எண்ணி படைத்தது எதுக்காக? மனிதனுக்காகவே படைத்தான். அந்த புகழுடம்பை இவன் வரமாக பெற்று வந்துட்டான் இல்லையா? அதுக்காக வேண்டி என்னாமல் படைச்சி தரான். இதே நீ அனுபவிடா அப்படின்னு உதவியா. அப்படி பெரியோர்களை அடைந்தவர்களில் ஒரு நம்ம இளங்கலை கூட்டானந்தருடைய அவங்க அப்பா வந்து வியாதியினால் நோய்வாய்ப்பட்டு விடுதல் இருக்கார். அவர் வீட்டில் ஒரே துர்நாற்றம் அடித்து வீசி கொண்டு இருக்குது. அப்போ ஜீவப்பிரியாணம் ஆனதும் தேவமனம் வீசியதுன்னு சபையில் அறிவிக்கப்பெற்ற போது ஆண்டவர்கள் வந்து அவங்க அதுக்கு ஒரு வாக்கியம் அவங்க இறக்குறாங்க. சபையில் வந்து சந்நிதியில் வெளியானவுடனே தெய்வம் வந்து அப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு தேவமனை வீசியது தெய்வமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு தெய்வம் கொடுக்குறாங்க. 1, 10, 1000, 16,000, அப்புறம் வந்து லட்சம், கோடி, 10 கோடி, இப்படி எத்தனையோ நாளுக்கு நாள் என் கையில் தவ விளைவு ஏறிக்கொண்டே இருக்குது. அந்த மாதவ பிரணவ வீச்சுக்குள் அவன் தலை எப்படியோ வந்து மாட்டிக்கொண்டது. அதனால் விளைந்தது தான் அந்த தேவமனை வீசியது அப்படின்னு அவங்க வெளியாகிறாங்க. இது பரிசுத்தமான ஜீவபிராணம் ஆனவர்கள். அப்போ அந்த ஜீவன் எப்படி வந்து அந்த கருவறையில் வந்து உக்காந்துச்சில்லவா, அதுக்கு தெய்வம் வந்து ஒரு வாக்கியம் தராங்க. அதை நாம் பார்ப்போம். ஒரு புள்ளியிலிருந்தே இத்தேகம் விரிந்தது. ஒரே ஒரு புள்ளி, ஒரு அணு தானே. தகப்பனுடைய ஒரு அணுவும் தாயினுடைய கருமுட்டை ஒரு அணுவும், இது ரெண்டும் ஒன்றா கலந்து
பிரித்து அறிய முடியாமல் ஒரே அணுவாக மாறியது அல்லவா? ஒரு புள்ளியிலிருந்தே இத்தேகம் விரிந்தது. ஆதி புள்ளியில் நின்று ஆடத் துவங்கிய ஜீவன் தேகாதி அந்தமும் பரவி தேகமென்னும் நடமாடும் தேவாலயத்தை நிர்மாணம் செய்தது. அந்த ஒரு புள்ளியிலிருந்து ஆடத் துவங்கிய அந்த ஜீவன் தேகாதி அந்தத்துக்கும் அது ஆடத் துவங்கிடுச்சு. சகலத்தையும் சப்தம் செவி கேட்குது, கண் பல வர்ணங்களை பார்க்குது, நாசி பல வாசனைகளை நுகருது, நாவு பல சுவைகளை ருசிக்குது, பரிசும் பல உணர்வுகளை அனுபவிக்குது. இப்போ இந்த இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா அந்த ஜீவனால் தான் நடக்குது இல்லையா? நடமாட தேவாலயத்தை நிர்மாணம் செய்தது. அதுபோது உனக்கு எந்தவித வலியும் தெரியவில்லை. அந்த தேகத்தை கட்டிச்ச எதனா வலி தெரிஞ்சுதா? இல்லை, தெரியல. அந்த கருவறையில் தானே கட்டிச்சு. 10 மாதம் இருந்து கடன்னு இந்த தேகத்தை உண்டு பண்ணுது. எதனா ஒரு சின்ன வலி, ஒரு முது வாய் பிடிப்போ, பல்லு வலியோ, காது வலியோ, தலைவலியோ, எதனா ஒன்று இருக்குமா? இருக்காது. அப்போ வலியும் தெரியவில்லை. அதுபோலவே தேகமெங்கும் வியாபித்து நின்றாடும் ஜீவனை வலி இல்லாமல் திரும்ப இழுத்து உனது சொந்த மாளிகையான அந்த ஆதிப்புள்ளியில் அடங்க வைப்பதுவே அடக்கம். திரும்ப அந்த ஆதி புள்ளியில் எடுத்துன்னு போய் அது எடுத்துன்னு போய் அதில் சேர்க்கணுன்றான். அதுதான் அப்படி சேர்த்தோம்னா தான் அதுக்கு பேர் அடக்கம். அதுதான் அமரருள் உய்க்கும். அது அடங்கலை, அந்த புள்ளிக்குள்ளே போய் அது ஒடுங்கலைன்னு சொன்னால் அது அழகை அடங்காமை, ஆறிருள் உய்த்தி விடும்ன்றாங்க. இந்த செயலையே அடக்கம் அமரருள் உய்க்கும் என்றார்கள். இவ்வாறு அடங்கினவர்கள் அமரர் ஆகின்றார்கள். அவர்களின் சமாதி ஸ்தலம் கோயிலாக மாறுகிறது. அவர்களுடைய அந்த கோயிலாக மாறுது. இந்த தேகாதி அந்தமும் கட்டினது எது? ஒரு அணு தான். இப்போ அந்த ஒரு அணு ஒரு எல்லையில் ஒன்று இடத்துல இருக்குது. அப்போ நீ அந்த பரிசுத்தமான ஜீவப்பிரயாணம் அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னா இந்த தேகத்தில் அந்த ஜீவன் அடங்கணும்ன்றாங்க. தேகத்திலிருந்து ஜீவனுக்கு பிரயாணம் பண்ணுறது பேர் ஜீவப்பிரயாணம். ஆமாம், இப்படி அது அடங்கினத்தான் அது ஜீவப்பிரயாணம்ன்றாங்க. அப்போ அந்த ஜீவன் பயணமாகி அது ஜீவ பிரயாணம் சொல்கிறாங்க. ஜீவ பிரயாணம்னா என்ன அப்படி? அந்த அடக்கமாகி 40 நாள் வரலும் இந்த ஜீவன் தேகாதி அந்த அணு கோடியிலிருந்தும் ஒவ்வொரு அணுவிலிருந்தும் அதனுடைய அந்த உஷ்ணம், அதுக்கப்புறம் அதில் காற்று, இது ரெண்டும் உடஞ்சி பிரிஞ்சு 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 எல்லாம் ஒன்று சேர்ந்து மொத்தமாக போய் ஒரு புள்ளிக்குள்ளே அது சேரணும். அதுக்கு பேர் அடக்கம்ன்றாங்க. அப்போ உணர்வற்று போயிடும் தேகம். இதை பெரியவர்கள் அவங்க தவநிலையிலேயே தான் முதல்ல பழகிறாங்க. ஆமாம், தெய்வம் அது போல் தானே பழகிறாங்க. அப்போ தெய்வம் எப்படி பழகினாங்க அப்படின்னு ஒரு சின்ன தொகுப்பு மட்டும் பார்ப்போம். நாம் ஒரு காலத்தில் ஒரு பாலைவனத்தின் வழியாக பிரயாணம் செய்து கொண்டு இருந்தோம். அப்படி போய்கொண்டிருக்கும்போது ஒரு நாள் வழியில் ஒரு பெரிய வியாபாரியை கண்டோம். அவங்க பாலைவனத்தின் வழியே நான் பிரயாணம் செய்து கொண்டிருந்தோன்றாங்க. நல்லா எண்ணி பாருங்கள், இந்த உலகத்தை தான் அவங்க பாலைவனம்னு சொல்கிறாங்க. அவங்க எங்கே திங்களூரில் வந்து காசுக்காரன் பாளையத்தில் பாட்டையா வந்து அவங்க வீதியின் வழியாக போகிறாங்க. அவங்க மேற்கேருந்து கிழக்கு முகமாக போகிறாங்க, இவங்க வடக்கேருந்து தெற்கு முகமாக விடுதிக்கு போகிறாங்க. அங்கே தானே சந்திக்கிறாங்க. அப்போ ஏன் அப்படின்னா 600 ஆண்டு காலம் பாட்டையா இந்த மெய்ப்பொருளை மதிச்சுமையும் சுமந்து கொண்டு
அது இறக்கி வைக்கணும் ஆள் இல்லாத அவங்க அலைஞ்சு திரிஞ்சு கொஞ்சமாக நெஞ்சமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ அதை இறக்கி வைக்கணும். அப்போ அது பாலைவனமா இல்லையா? யாரும் அந்த சுமையை வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. பட்ட பாடு எவ்வளோ பாடு. 600 ஆண்டு காலம் வரணும்னா தொடர்ந்து அந்த மெய்ப்பொருள் சுமையை சுமந்துக்கின்னு வராங்களே. அப்போ இது வாங்க இறக்கி வைக்க ஆள் இல்லைன்னும் போது கோடிக்கணக்கான மக்கள் இருந்தால் தான் என்ன, இல்லைன்னா அது பாலைவனம் தானே சொல்லணும். அதை அந்த பாலைவனத்தில் நாம் சென்று கொண்டிருந்தோம்ட்டாங்க தெய்வம். 12 குருமாரை சந்தித்தாங்க. ஆனால் அது மெய்ப்பொருளை அவங்க அடைய முடியல. எவ்வளோ போலியாக போச்சு இல்லையா? அவங்களுக்கு ஆர்வமும் வேகமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு மெய்யான குரு கிடைக்கல. அந்த ஏக்கத்தை தருநாள் தான் வந்து பாட்டையா வந்து தெய்வத்தை கைப்பற்றுறாங்க. அதுதான் இப்போ இந்த உலகத்தை தான் பாலைவனம் சொல்கிறாங்க. நாம் பெரிய வியாபாரியை கண்டோம். அப்போது இது இங்கேருந்தே எடுத்துருவோம். அவர் ஒரு ஒட்டகத்தின் மீது ஒரு பெரிய வியாபாரியை கண்டோம். அவர் ஒரு ஒட்டகத்தின் மீது ஓர் அரிய பெட்டகத்தை வைத்து கொண்டு சவாரி சென்றார். அவங்க ஒரு அரிய பெட்டகத்தை வச்சுக்கின்னு சவாரி போகிறாங்க. அது என்னது? மெய்ப்பொருள். அதுதான் அந்த பெட்டகம். அந்த வழியே உன்னுடைய அவங்க வந்து அந்த ஜீவ தேகத்தை அந்த நாற்காரண அந்த ராஜநிலையில் அவங்க ஏறி அந்த காரண தேகத்தையும் மகாகாரணத்தை கையில் வச்சுக்கிறாங்க. அரிய பெட்டகம். அது மனிதன் நீ பெறணும். ஒட்டு அகம்னா இருதயம்னு அர்த்தம். ஆமாம். அரிய பெட்டகத்தை வைத்துக்கொண்டு சவாரி சென்றார். நாம் அவரை சந்தித்து பேசினோம். அவரிடமிருந்த அந்த அற்புதமான பெட்டகத்தை கேட்டோம். அந்த பெட்டகத்தை தெய்வம் கேட்டாங்க. அவர் இறக்கப்பட்டு கொடுக்க அதை நாம் வாங்கி கொண்டோம். அதனை திறந்து அதனுள்ளே இருந்த அதிசய பொக்கிஷங்களை எல்லாம் அறிந்து கொள்ள விரும்பினோம். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, அதனுடைய அதிசயத்தெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு தெய்வம் ஆசைப்படுறாங்க. ஆகவே பத்திரமாக அவர் சொல்லிய வண்ணமே திறந்து பார்த்தோம். நான் என் இஷ்டத்துக்கு திறக்கலை. அவங்க நீ இப்படிலாம் இது போய் திறந்து பாருப்பான்னு சொன்னாங்க. அது பிரகாரம் நான் திறந்து பார்த்தேன். அவர் சொல்லிய வண்ணமே திறந்து பார்த்தோம். என்ன அதிசயம்! அதற்குள்ளே அதைவிட அழகிய பெட்டியை கண்டோம். அதையும் திறந்து பார்த்தோம். அதற்குள்ளும் இன்னொரு சிறிய சித்திர பெட்டியை கண்டோம். அதையும் திறந்தோம். எங்கேயும் யாரும் கண்டிராத எழிலோங்கிய முட்டையை ஒன்று அதற்குள் இருந்தது. எங்கு யாரும் கண்டிராத எழிலோங்கிய ஒரு முட்டையை அவங்க அதற்குள்ளே கண்டாங்களாம், இருந்தது. எமது தனியாத ஆர்வத்தின் காரணமாக அதனையும் திறந்து ஆராய்ந்து பார்த்தோம். அதனுள்ளே மிகவும் நேர்த்தியாக முடிய பெற்ற முடிச்சு ஒன்றை கண்டோம். அதுக்குள்ளேயும் அந்த முட்டைக்குள்ளே என்ன ஆகுதுன்னு திறந்து பார்த்தோம்னா அதுக்குள்ளே ஒரு முடிச்சு இருந்து தான். அது நேர்த்தியான ஒரு முடிச்சியை நாம் கண்டோம். முடிச்சு ஒன்றை கண்டோம். எம்முடைய வியர்ப்பு மேலிட்டது. அந்த முடிச்சினுள் என்னத்தான் இருக்கிறது என்று அவிழ்த்து பார்த்தோம். மிகவும் அழகிய கசகசா விதை போன்ற சிறு சிறு விதைகள் அதில் இருந்தன. அதுக்குள்ளே அந்த முடிச்சு அவுத்து பார்த்தா கசகசா போன்ற சிறு சிறு விதைகளை அதுக்குள்ளே நிறைய விதைகளை காண்றாங்க. ஒவ்வொரு விதையினுள்ளும் என்னத்தான் உள்ளதோ என்ற எண்ணம் மேலிட்டது. உடனே நாம் ஓர் அண்டரண்ட பட்சியானோம். அண்டரண்ட பட்சின்னா இந்த கையில் ஒரு யானை, இந்த கையில் ஒரு யானை தூக்கின்னு பறக்கக்கூடியது. அப்பேற்பட்ட பறவையான் அந்த விதைக்குள்ளே நுழைஞ்சு நாம் ஒரு அண்டரண்ட பட்சியானோம். ஒரே ஒரு விதையின் ஒரு கோடியில் நுழைந்தோம்.
நெடுங்காலம் பறந்தோம், நெடுந்தூரம் போனோம், இன்னமும் போய்க்கொண்டே இருக்கிறோம், ஆனால் அதன் மறுகோடியை காணவில்லை. அப்போ அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும், எவ்வளோ இருக்கும், இன்னும் போயினே இருக்கிறாங்க. அது முடிவற்ற பொருளாக அது இருக்குது. அப்பேறுபட்ட அந்த பொருளை கொண்டுன்னு வந்து அந்த தேகத்தை தான் நாம் வாங்கிட்டு வந்தோம். அந்த புகழுடம்பை தான் நாம் இறைவனிட்ட கடனாக வாங்கிட்டு வந்தோம். அந்த தேகத்தை இப்போ நம்ம கை போடணும். அதுக்காகத்தான் அது வந்தது. இது அனந்தர்கள் டைரி குறிப்பிலேருந்து அண்டம் வாக்கியம்தான், அதெல்லாம் அவர் அப்படியே அங்கங்கே எடுத்துருக்கிறாரு. அதை நாம் இதோட இணைச்சி பார்க்குறோம். இப்போ தேவ ரகசியம். தூள தேகத்தின் ஆயுள் முடியும் போது இந்த உயிரணு விந்துவுடன் கலந்து உடலை விட்டு ஜலப்பாதை வழியாக வெளியேறி விடுகிறது. ஆமாம், அது கடைசியில் உயிர் எந்த வழியில் போகுதுன்னு இன்னும் சயின்ஸாலே கண்டுபிடிக்க முடியல. என்னது, கண்ணாடி போட்டியில் வச்சு பார்க்குறான், எந்த பக்கம் உயிர் வெளியாகுதுன்னு அவனால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இங்கே தெய்வம் நமக்கு ஏன் எப்படி படைத்தவர்கள் அவர்கள், எது வழியாக போகுதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு எப்படி தெரியும்? தூளதேகத்தின் ஆயுள் முடியும் போது இந்த உயிரணு விந்துவுடன் கலந்து உடலை விட்டு ஜலப்பாதை வழியாக வெளியேறி விடுகிறது. அதுதான் வந்து டாக்டர் வந்து சம்மன் வெளியாச்சான்னு பார்ப்பாங்க. அப்படின்னா விந்து ஜலம் வெளியாயிடுச்சா அப்படின்னா உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். அது போலன்னா உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் ஜலப்பாதையின் வழியாக இந்த ஜீவன் வெளியேறி விடுதுன்றாங்க. அதுவே மரணம். உடல் நாரி விரைத்து பிணமாகி விடுகிறது. அது ஜலம் வெளியேறிடுச்சுன்னா உடல் நாரி விரைத்து பிணமாகி விடுகிறது. அப்படி வெளியாகும் உயிரணுவே அலகை அல்லது பேய் ஆகும். இதையே அடங்காமை ஆறில் உய்த்துவிடும். அந்த ஜீவனை உள்ளடங்காத ஜலப்பாதை வழியாக வெளியேறிடுச்சுன்னா இது வந்து என்னவாயிடுது, பாடி விரைத்து போகுது, நாரி போகுது. இதுதான் அடங்காமைன்ட்டாங்க. ஆமாம், அது சிவவாய்க்கிற அழகாக சொல்லுவார். நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல். இறைவனை பெறத்துக்காக வந்த இந்த நல்லுடல் யமன் கைப்பட்டுருச்சுன்னா இந்த பாடி நாரிடும்டா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை அகப்பை சித்தர் என்ன கொடுக்குறாரு, சைவமானதடி அகப்பை தானாகி நின்றதடி, சைவம் ஆகவில்லை என்றால் அகப்பை ஜலம் வரும் கண்டாயே. அவங்க கொடுத்துட்டாங்களா? அப்போ எல்லா வேதத்துலையும் அது இருக்குது தானே, ஒரே மாதிரியே இருக்குது. யாரும் அதை நம்ம இப்படி எடுத்து நமக்கு தெய்வம் வந்து தான் அதை பாமரரும் புரிந்து கொள்கிற மாதிரி எடுத்து நமக்கு விளக்குனாங்க. இல்லைன்னா நமக்கு அது தெரியாது அல்லவா? ஆமாம். மனிதராயிருந்து தெய்வமாக மாறிய ஒரு செம்மலின் தேவ ஆவியாகிய அருளமுதை பெற்றவரின் உயிரணு ஆயுள் முடியும் போது உடலை விட்டு வெளியாகிறதில்லை. அப்படி ஒரு மெய்குருபிரானை சந்தித்து அவருடைய அருளுரை அமுதை உண்டு பருகினவர்களுக்கு அது வந்து வெளியாகிறதில்லை, அந்த உயிர் வெளியேறி போகிறதில்லைன்ட்டாங்க. வெளியாகிறதில்லை. மனோன்மணியில் வாழ்ந்த உயிரணு ஞானமணிக்கு மாறி பாதுகாப்புடன் அடங்கி கொள்கிறது. அப்போ அந்த மனோன்மணியில் அது போய் பாதுகாப்பாக அடங்கி கொள்கிறதுன்ட்டாங்க. இப்போ ஞானமணிக்கு மாறி இப்போ நம்ம அப்போ 2 மணி இருக்குது இல்லையா? ஜீவாத்மா ஒன்று, பரமாத்மா ஒன்று. இந்த ஜீவாத்மா என்ன ஆயிடுதுன்னாக்கா ஞானமணி பரமாத்மா கூட போய் கலந்து மாறிக்குது. ஆமாம், ஞானமணிக்கு மாறி பாதுகாப்புடன் அடங்கி கொள்கிறது. அப்போது 3 மணிகளும் ஒன்றாகி ஒரு முட்டையைப் போல்
ஆகிக்கொள்கிறது. 3 மணி இருக்குது. அப்போ இது 3ம் ஒன்றாக மாறி ஒரு முட்டை போல் ஒரே முட்டையாக மாறிடுது. அதுவே பேச்சு மூச்சற்ற பேரானந்த நித்திரை. அந்த 3 மணி ஒன்றாச்சுன்னா அதுதான் பேரானந்த நித்திரை அல்லது சமாதி நிலை. இதுதான் சமாதி நிலைன்றாங்க. ஆமாம், அந்த அடக்கத்துக்கு. பிணம் போல் இருந்தாலும் உயிர் உள்ளடங்கி இருக்கின்றது. பிணம் போல தான் இருக்குது, ஆனால் அது பேச்சு மூச்சு இல்லைல்ல. ஆமாம், பேச்சு மூச்சு அல்ல. அப்போ அது பிணமாக தானே ஆகிடுது. செயல்பாடு இல்லைன்னா என்ன பண்ணுறது? மேலே வச்சுக்க முடியாது. அப்போ பிணம் போல் இருந்தாலும் உயிர் உள்ளடங்கி இருக்கிறது. இதனை ஆமாம், உயிர் உள்ளே இருக்குது, ஆனால் செயல்பாடு இல்லை. கண்ணு பார்க்கல, காது கேட்கல, நாசியில் நுகரலை, சுவைக்கலை, கை கால்கள் அசையலை, ஆனால் எல்லாமே இருக்குது. ரத்த ஓட்டம் இருக்குது, உஷ்ணம் இருக்குது, கை கால் மடங்குது, எல்லாம் இருக்குது. ஆமாம், நாராமையே இருக்குது, பாதுகாப்பாகவும் இருக்குது. உயிர் மட்டும் உள்ள அடங்கி. ஆமாம், இதனையே அடக்கம் அமரருள் உய்க்கும். எப்படி? இதுதான் அடக்கம், இதுதான் அமரருள் உய்க்கும்ட்டாங்க அல்லவா? அந்த தேகம் எத்தனை நாட்கள் ஆனாலும் கெடாது. எத்தனை நாள் தெய்வம் வந்து அந்த லக்காபுரத்தில் அந்த ஒரு அக்காவுக்கு போய் பாரு, பன்னாடி ஜாதியில் வந்து பிறந்தால அவள் பரிசுத்தமான ஜீவபிரியாணம் ஆயிருக்கா, அவள் பிம்பத்தை போய் பாடுறான்றான். அதில் போய் நாருமா எப்படி தேவமான வீசுது. ஒரு பணத்தில் போய் எங்கன்னா வந்து மனம் வீசுமா? அப்போ அது பிணமா? அதுதான் அடக்கம் அமரருள் உய்க்கும். அதுதான் அடங்காமை. அந்த ஜீவன் உள்ள அடங்கலைன்னா அதுக்கு பேர் அடங்காமை. ஆறில் வைத்து விடும். நாம் கொஞ்சம் வேறு விதமாக திருப்பி இருந்தா என்ன ஆகிருக்கும்? நாம் இப்போ அதை திருப்பணமே எப்படி அது மாறி இருக்குதுன்னு பார்த்தியா? போய் பாரு. எத்தனை வருஷம் ஆனாலும் போய் தோண்டிப்பார், அவளுடைய காஷாய உடைய கூட மண் தொடாதுன்ட்டாங்க. அப்போ அதுதான் அடக்கம் அமரருள் உய்க்கும்ட்டாங்க. அந்த தேகம் எத்தனை நாட்கள் ஆனாலும் கெடாது, நாராது, விரைக்காது என்றாலும் மண்ணில் சீக்கிரம் புதைக்க வேண்டும். அப்போ மண்ணில் சீக்கிரமாக அதை புதைக்க வேண்டும்ட்டாங்க. புதைக்க வேண்டும். ஏனென்றால் முட்டையாகிய ஞானமணியினுள் அடங்கிய உயிரணு, அந்த முட்டைக்குள் அடங்கி இருக்கிற அந்த உயிரணு கோழியின் குஞ்சு போல் விளைய வேண்டி இருக்கிறது. ஒரு முட்டை, ஒரு கோழி வந்து 21 நாள் அது மேலே ஏறி உக்காந்து இறை எடுக்காது. அதனுடைய பாடியினுடைய உஷ்ணம், இது சாப்பிட்டா இது பாடியில் உஷ்ணம் கொஞ்சிரும். அதனால் இது 21 நாள் உணவே எடுக்காத தன் தேகத்தில் உஷ்ணத்தை அதிகப்படுத்துது. அதுதான் அவர் சொல்கிறார், ஊனினை உருக்கி உள்வொலி பெருக்கி உடம்பெல்லாம் ஆனந்தமயமானேன்றாங்க. அப்போ அந்த 21 நாள் அந்த கோழி இறை எடுக்காது. ஏறி ஏறி போய் முட்டை மேலேயே உக்காந்துக்கும். ஏன்னா நான் இங்கே கோழி வளர்த்தேன், அது சும்மா அது ஒரு 2 கோழி வாங்கி அது விட்டோம், அது 100கணக்கான கோழி. இங்கே நம்ம வந்து அது சும்மா விளையாட்டாக வளர்த்தோம். இங்கே பூச்சி பொட்டுலாம் இருக்குதான்னு. ஆமாம், நம்ம இது முட்டையை நம்ம சாப்பிட்றதும் கிடையாதா. அது பொறிச்சு ஒரு கோழி 10 முட்டை 12 முட்டை வைக்குது. அது மண் வச்சு அது போய் அடக்காத்து உட்காந்து. அப்போ தான் நான் அதை பார்த்தேன், என்னடா இது. அப்போ 21 நாள் அது அடகாத்து அந்த பாடியினுடைய உஷ்ணம்லாம் அந்த முட்டை மேலேயே வச்சு காற்று இலகி அது குஞ்சு பொறிக்குதுன்னு சொன்னால் அது எப்பேற்பட்ட செயல். அதே போல் ஆமாம். அப்போ அது தெரியுது இல்லை. அப்போ இதெல்லாம் யாருக்கு அதுக்காக வச்சாங்க? 6 அறிவு மனிதன், நீ அதை உணர்ந்து இதே போல் தனக்குள்ளே இருக்கிற ஜீவ தேகத்தை அவங்க இந்த வணக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க. அந்த உஷ்ணத்தை நீ ஜீவ உஷ்ணத்தை தவ அக்னியை நீ சேகரித்துக்கணும். சதா அவங்க குரு தியானத்துலேயும் வணக்கங்கள்லையும் கலந்து கொண்டு அந்த உஷ்ணத்தை ஏற்றினேன்னா அந்த அந்த முட்டை குஞ்சு உருவாயிடும் உள்ள. ஆமாம், கோழியின் குஞ்சு போல் விளைய வேண்டி இருக்கிறது. அந்த முட்டைக்குள்ள இருக்கிற அடங்கின அந்த ஜீவனை கோழியின் குஞ்சு போல் விளைய வேண்டி இருக்கிறதுன்ட்டாங்க.
மண்கூட்டினுள் இருக்கும் புழு குளவியாக மாறுவது போல் மெய்மேனியின் விளைவே மண்ணில் புதைக்க வேண்டும். அதாவது மண்கூட்டினுள் இருக்கும் புழு, ஒரு குளவி ஒரு புழு எடுத்துன்னு போய் மண்கூட்டில் வைக்குது, வச்சு அதை குளவியாக மாற்றுது. ஆமாம் ஆமாம் மண்கூட்டினில் இருக்கும் புழு குளவியாக மாறுவது போல் மெய்மேனி விளையவே மண்ணில் புதைக்க வேண்டும். அப்போ அந்த இடத்துல தெய்வம் எப்படி குத்துறாங்க பாருங்கள். ஒரு குளவி எப்படி மண்கூட்டில் வச்சு ஒரு அற்ப அழிபுழிவினை கொண்டு போய் அது மேலே புண்ணு கொஞ்சம் வேகமாக ஊதனைன்னா அந்த சதை காயமாகுங்க. அவ்வளோ நுட்பமான பச்சை உடம்பும்பாங்க. அது பச்சை புழு, எலும்பு கிடையாது அதுக்கு. ஒரு சும்மா கையில் லைட்டாக நசுக்கிட்டீங்கன்னா அப்படியே நசுக்கிட்டோம். அவ்வளோ உண்மையான ஒரு புழு. அப்படி அந்த குளவியை எடுத்துன்னு போய் ஒரு கூண்டில் மண் கூண்டில் வச்சு அது மாமிச தேகமே மாறிடுது, பறவையாக மாறிடுது, மாமிச தேகமே மாறுது. அது தன் கொட்டும் கொடுக்குன்னு அச்சத்தனை ஊட்டி மாறா அச்சனை ஊட்டி ஊட்டி ஏறு உருவாக்குவது போல அதை போல் அடக்கமானவர்களை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே வைத்து அந்த ப்ராசஸ் அங்கே நடக்குதுன்றாங்க தெய்வம். அது போல் விளைய வேண்டியது இருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? குஞ்சு போல பறவையா. ஆமாம், எத்தனை விதமாக சொல்கிறாங்க. மண்கூண்டில் இருக்கும் குளவியாக மாறுவது போல் மெய்மேனி விளையவே மண்ணில் புதைக்க வேண்டும். அப்போ அதுக்காக தான் அந்த மெய்மேனி விளைய வேணுமா, அதுக்காக மண்ணில் நீ பச்சிரு, மேலேயே நீ மாற்றிக்கினேன்னா தேவையில்லை. குருபுரான் சொல்கிற மாதிரி 10-12 வருஷம் உடல் பொருள் ஆகி தத்தம் பண்ணியிருந்தாக்கா உனக்கு அந்த பாடு கிடையாது. எங்கே நாம் அதை எங்கே விட்டோம்? அவங்க கண்டதும் பெண்டு பிள்ளை கை விட்டார், காதல் பிறப்பு தாய் தந்தை விட்டார், உரை விட்டார் முன்னுறவு விட்டார், முன்னுறவு விட்டார், விட்டு விட்டோம் என்ற எண்ணம் விட்டார். அப்படி விட்டுட்டு போனாங்க. பால்மணம் மாறா குழந்தை, அழகிய மனைவி, 36,000 ரொக்க பணம், வெள்ளி காசு சுயமாக தெய்வம் சம்பாதிச்சது, அதை விட்டுட்டு போனாங்க. அப்படி போய் உடல் பொருள் ஆவிலாம் தத்தம் பண்ணி ஆசானே கதியான 22 ஆண்டு காலம் அதை பெற்று அவங்க தனக்கு மட்டும் இல்லை உலக மக்கள் அனைவருக்கும் சேர்த்து அவர்கள் சர்வ சன்னதத்தையும் பெற்று வந்து இன்றைக்கி நமக்கு இங்கே அளந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி நாம் போனோமா? அதனால தான் உன்னை மண்ணுக்குள்ளே வச்சு குளவி போல் மாற்ற வேண்டி இருக்கிறது. ஏன் அப்படின்னாக்கா அவங்க தவத்தை போட்டு நிரப்பி உனக்கு அதை வைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் மேலே படுத்திருந்ததுன்னா அவங்க சொன்ன கட்டளையில் இருந்து பாரா பார்த்து அவங்க வணக்கங்களை மண்ணுக்குள்ளே போகாமே மாற்றிக்கிட்டாங்க, அவங்க தன்னை மேலேயே மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் 12 வருஷத்தில் அது மாற்றிக்கலாம் மேலேயே. அப்படி நம்ம மாற்றாததுனால என்ன பண்ணுறாங்க, அவங்க தவத்தை போட்டு மண் தொடாத அது கட்டளை இட்டு இதுக்கு தேவையான ரஸ்துக்கள் எல்லாம் ஊட்டி அதை நீ வளர்க்க வைக்கிறாங்க. பூமி தாயாக இருந்து அது பொன்மேனி மின் வீசும் புகழுடம்பு தேகமாக அது விளைய வைக்குது. அப்போது நித்திய தேகமாகிய முத்தி தேகம் விலை வேறுகிறது. எப்படி கொடுக்குறாங்க? நித்திய தேகமாகிய முத்தி தேகம் விலை வேறுகிறதுன்ட்டாங்க. அப்போ அங்கே வச்சு அங்கே விளைய வைக்கிறாங்க. இப்போ பூமி இப்போ இந்த ஒரு மரம் எதுவுமே விதையை நட்டோம்னா அது ரஸ்துக்கள்லாம் உறிஞ்சி மாமரம் மாங்கனியாக கொடுக்குது, தென்னை மரம் தென்னைங்காயாக கொடுக்குது, முருங்கை மரம் முருங்கை காயாக கொடுக்குது, பப்பாளி மரம் பப்பாளி காயாக கொடுக்குது, ஆப்பிள் உறிஞ்சி சத்தெல்லாம் உறிஞ்சி ஆப்பிளாக கொடுக்குது. இப்படி எண்ணிறந்த கோடி அந்த சகல விதமான உணவுகளையும் இல்லை மண் எடுத்து கொடுத்துருதே. தெய்வம் சொல்லுவாங்க, உத்தரவு பண்ணுவாங்க வாக்கியத்தில், டேய் ஒரு வேப்ப மரத்தவை, ஒரு கரும்பவை, ஒரு எட்டி மரத்தவை, அது உணவு இது தின்னுமா, இது உணவு அது தின்னுமா,
அதாவது உணவு அதாவது ரசத்தை ஊட்டி வளர்க்குதே. அப்போ இந்த மண் இந்த இறைவனுடைய கட்டளைக்கு உட்பட்ட அடியார்களுடைய இந்த தேகத்துக்கு தெய்வம் மண்ணுக்கு உத்தரவு போடுறாங்க. அதுக்கு ரசத்துக்களை ஊட்டி அந்த நித்திய தேகமாக அதை விளைவிக்க வைக்க அந்த ரசத்துக்களை ஊட்டி பாதுகாத்து வச்சுக்குது. அப்போ அந்த ஆத்மாவாகிய அந்த தேகம் அது ஜீவ பிரயாணம் தானே சொல்கிறாங்க. அப்போ அது பிரயாணம் ஆகிறவர்களும் அது பொறுமையாக இருந்து இந்த எப்படி குலைவி வந்து ஒரு புழு குலைவியாக மாறி அந்த உடலை விட்டு பிரிஞ்சு வருமோ அதை போல் இந்த தேகத்தை விட்டு பிரியணும். அப்படி ஒரு ப்ராசஸ் அங்கே நடக்குது. அதனால தான் அது மண்ணுக்குள்ளே உடனே எத்தனை வைக்க சொல்கிறாங்க. அது பூரணமாக விலை வேற குறைந்தபட்சம் 12 ஆண்டுகள் ஆகும். அது பூரணமாக அந்த ஜீவன் அந்த உயிரானது பரமாத்மாவோட 2 கலந்து தனியாக இந்த தேகத்தை விட்டு ஒரு புளியாம்பழம் பழுத்தா எப்படி அது ஓடு தனியாக கலந்துக்குது, பழம் தனியாக பிரியுது. அது போல் இந்த தேகத்தில் இப்போ ஏன்னா பின்னி பிணைஞ்சிருக்குது. நம்ம தேகம் உயிரும் உடலுமா பிணைஞ்சிருக்குது. அது ஒவ்வொரு அணுவிலையும் பிளந்து அது தனித்தனியாக ப்ராசஸ் நடக்கணும், பிரிக்கணும். அப்படி பிரித்து நடக்குது. 12 வருஷம் ஆகுமா மண்ணில் வச்சா சாதாரணமாக. ஆமாம். அப்போ 12 ஆண்டுகள் ஆகும். சிலருக்கு 1000 ஆண்டுகள் ஆகலாம். அப்போ சிலருக்கு 1000 வருஷம் கூட ஆகுமா. அப்போ அந்த பலனுக்கு இறைவனை எவ்வாறு நாம் அவங்கள வந்து அன்பு பிடியில் தெய்வத்தை சதாகாலம் நினைந்து கொண்டு அதே சிந்தனையாக இருந்தோம்னா அவங்களுக்கு சீக்கிரமாக ஆகிடும். மற்ற இல்லைன்னா 1000 வருஷம் அது வச்சிருக்கணுன்றாங்க. ஆமாம். ஆமாம். அது போல் சிலருக்கு 1000 ஆண்டுகளும் ஆகலாம். ஒருவர் தூள தேகத்தில் வாழும்போது பெற்ற தேவ ஆவியையும் செய்த புண்ணியத்தின் அளவை பொறுத்து விலை வேறும் காலமும் அமையும். இப்போ நீ எவ்வளவு தவத்தை சேர்த்துக்கிறியோ மண்ணில் விளையுது. தெய்வடே இப்போ நீ செய்த பாவ புண்ணிய கணக்கு இப்போது கேட்கப்பெறாது. வெளியில வந்து பாவ புண்ணியம்னா அது வேற கதை. அது வேற கதை. இங்க வந்து பாவ புண்ணியம்னா வந்து ஆமாம். இப்போ நீ செய்த பாவ புண்ணியம் இப்பொழுது கேட்கப்பெறாது. பிரேத குழியிலிருந்து எழுப்பு பெறும் தீர்ப்பு நாளில் அந்த கணக்கெல்லாம் கேட்கப்பெறும். அப்போதான் தேவைப்படுது. அப்போதான் அதை உனக்கு அதை கணக்கு கேட்குறாங்கன்றாங்க. நீ செய்த பாவ புண்ணியமெல்லாம். ஆனால் மண்ணுக்குள்ளே வச்சா அது காலத்தை நீட்டிடுது. அங்கே காமிச்சிடுது. அது 12 வருஷத்துலேயே பிரித்து அது பக்குவப்படுத்தி நல்ல வித்தாக இருந்தால் உடனே எடுத்து மாற்றிடுது. கொஞ்சம் நம்ம அப்படியே இப்படியே இருந்துக்கின்னு ஏனா தோணான்னு கோட்டையை விட்டோம்னாக்கா ஒரு 1000 வருஷம் எடுத்துக்குது. அது அப்போ அது தெரிஞ்சுக்கணும். அப்போ எவ்வளோ உஷாராக இருக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க. இங்கே எவ்வளோ உஷாராக இருந்து நம்ம இதை பார்க்க வேண்டியது. அப்போ அப்படி காலம் அமையும். பாவம் அதிகமாக செய்பவருக்கு விளைவுகள் காலம் அதிகமாகும். அப்படி பாவம் அதிகமாக செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த விளையிற காலம் அதிகமாகிடுன்றாங்க. ஆமாம். அந்த புகழுடம்பை பிரித்து தனியாக மாற்றுறதுக்கு பல காலங்கள் ஆகுது. அப்போ நம்ம இது வந்து எவ்வளோ பக்குவமாக நம்ம தெய்வ நினைவாக இருந்து மாற்றணும்னு தெரியுதா. அங்கனம் பூரணமாக விளைந்த முத்தி தேகம் ஒரு வண்டு போல் மிளகு போல் இருக்கும். அப்படி பூரணமாக விளைந்த அந்த நித்திய தேகம் வண்டு போல் மிளகு போல் இருக்கும்ட்டாங்க. என்ன ஆமாம், மாறிடுது. சிலருக்கு பெரிதாகவும் இருக்கும். பூரணமாக விளைந்த பின் அந்த முட்டையை விட்டு வெளியேறிவிடும். தேகத்தை விட்டு அந்த ஆவி பிரிஞ்சு வந்துட்டாங்க. தனியாக விட்டு ஏறிடுது. அந்த புகழுடம்பு தேகத்தை எடுத்துக்கின்னு முட்டை எப்படி குஞ்சு பொறிச்சு வெளியே வருது. ஒரு கொலை புழுவாக இருக்குது எப்படி கொலைவியாக மாறி வெளியே வருது, அது போல் வெளியேறிதுன்ட்டாங்க. அப்படி தூள தேகத்தில் வாழும்போதே மெய்மேனியை விளைய வைத்து கொண்டவர்களே செம்பல்கள் தெய்வம் குருபிரானாக இருக்க தகுதி பெற்றவர்கள். அவர்களே குருபிரான் ஆகுவதற்கு தகுதி பெற்றவர்கள்.
எப்படி அப்போ ஆதிசங்கரர் ம் இந்த தேகத்தை உனக்கு பேரின்பத்தை பற்றி பேசுகிறாரு. ஆமா உடனே வாக்குவாதம் வருது. ம் நிறுத்து, திருமணம் ஆச்சா? ம் சிற்றின்பம் உனக்கு தெரியுமா? ம் சிற்றின்பமே தெரியாத போது பேரின்பத்தை எப்படி நீ பேச வர போச்சு? ஆமா முதல்ல சிற்றின்பத்தை பற்றி சொல்லுங்கள், ஆமா அப்புறம் பேரின்பத்தை பற்றி கேட்கலாம் கேட்கலாம் அப்படின்னு நிறுத்திடுறாங்க. ஆமா சரி, எனக்கு கொஞ்சம் கால அவகாசம், நீ கேட்குறது நியாயம்தான், நியாயம்தான் அதனால் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. கொடுங்க கேக்குறாரு. ஆமா. எப்படி இருக்கும்? அதே போல் அவங்க வந்து ம் அதுக்கப்புறம் இந்த தேகத்தை சீடர்களை பாதுகாப்பாக வைக்க சொல்லி ஒரு அரசனுடைய தேகத்தில் போய் அந்த சிற்றின்பத்தை அனுபவித்து வந்து ம் அது தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்க அப்போ குடு விட்டு குடு பாயிடுறாங்கல்ல. அப்போ அந்த தேகத்தை அவங்க இருக்கும்போதே இருக்கும்போதே பக்குவ பற்றி பிரிச்சுட்டாங்கன்னு தெரியுதா? இப்போ இங்கே இருக்கும்போதே இப்போ இந்த வாக்கியம் அப்படியா? ஆமாம், சரி சரி. தேகத்தில் இருக்கிறாங்கில்ல, இருந்த போதே தான் அவங்க பிரித்து பக்குவப்படுத்துறாங்க. ஏன்னா தேகத்தை விட்டு சீடர்களை பாதுகாக்க சொல்கிறாங்க. இது தெய்வம் வாக்கியத்திலே இருக்குது. ஆமா ஆதிசங்கரர் வந்து வாக்கியத்துல அது வாக்கியத்தில் கொடுக்குறாங்க. இப்படிலாம் இருந்தாங்க. அப்படி அதை வந்து நமக்கு பாருங்கள் எப்படி அது எப்படி காட்டுறாங்கன்னு. போய் அங்கே போய் ராஜா செத்து போகிறாரு. அது சுடுகாட்டுக்கு ஏற்றும் போது இவர் போய் அந்த தேகத்தில் போய் பூந்துடுறாரு. பூந்து அப்படியே தூங்கி எழுந்த மாரி எழுந்து போய் அதுக்கப்புறம் ராணியோட அவங்க வந்து அந்த சிற்றின்பத்தை என்னான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அனுபவிச்சுட்டு அவங்களுக்கு ஞானம் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆமாம். அப்போ இவர்கள் தான் இப்படி தேகத்தில் இருக்கின்ற அந்த ஆவியை பிரித்து பழக அதுதான் நமக்கு தெய்வம் கொடுக்குறாங்க. உன்னுடைய பிரம்மாண்டமான சூக்குமுடலை நீயே பிரித்து பக்குவப்படுத்தி பழகாவிட்டால் நிச்சயமாக அந்த யமன் கையில் நீ மாட்டிக்கொள்வாயின்றாங்க. அந்த வேலை தான் தெய்வம் எடுத்து வச்சுக்கிறாங்க. இரவு வணக்கம், வெடிகாலம் எழுந்துதல், மூலமந்திரம் சதாகாலம் சொல்லிக்கொண்டே இருத்தல், விடிய காலம் 4 மணிக்கு போக சொல்கிறது, இரவு பாராவணக்கம் பார்க்க சொல்கிறது, அறவளம் சுத்த சொல்கிறது, சதா வாக்கியங்கள் படிக்க சொல்கிறது. நம்ம எந்த தவமும் பண்ணல. அப்போ இதை படித்தோம்னா நாளுக்கு நாள் நமக்கு அது உன் சுவாசம் உள்வொடுங்கி ஓடும் கல்வியே சாகா கல்வி. அது நமக்கு தெய்வம் அதை எளிமையாக பழக வச்சிடுறாங்க. விளையாட்டு போலவே செய்த உழவா நிஜமான உழவாக நமக்கு செய்து வச்சிடுறாங்க. அப்படி தன் தேகத்தில் இருக்கின்ற அந்த நித்திய தேகத்தை பிரித்து பழகினவர்களே அவர்களே குருபிரானாக தகுதி பெற்றவர்களும் கொடுத்துட்றாங்க. இனி முத்தி தேகத்தில் ஆய்வு கொண்டவரின் செயலை சுருக்கமாக பார்ப்போம். அப்படி அவங்க முத்தி தேகத்தில் ஆகிட்டாங்கல்ல. இப்போ ஆதிசங்கரர் ஆகினார். அதுபோல் எத்தனையோ அனந்தர்கள் அந்த தேகத்தை பெற்றுட்டாங்க. அவங்க வந்த தெய்வம் அந்த காலத்துலலாம் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. அதான் 12 வருஷத்தில் அந்த இது வந்துடுது இல்லை, அதுதான் தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க. என்னென்ன டேய் பரிசுத்தவான்கள்லாம் உங்களை சந்திக்கிறதுக்கு இரவில் வருவாங்க. நாயை வந்து கட்டி வைக்காதீங்க, அதுக்கு துஷ்டாவியம் தெரியும், பரிசுத்தாவியம் தெரியும், ஆனால் பிரித்தறிய தெரியாது, அதனால் குலைக்கும் அவங்கள. பாரு வீட்டுக்கு வெளியே நாயை கட்டி வச்சுருக்கானே அப்படின்னு சாபத்தை விட்டு போயிடுவாங்க. ஆனால் நாய் வளர்க்க வேணான்னு நமக்கு தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அப்போ அவங்களாம் வராங்கன்னு தெரியுதா? அந்த தேகம்லாம் பிரித்து பழகிட்டவங்களுக்கு இதோ தங்கராதம் வருகிறது, ஆண்டவர்கள் வருகிறார்கள் என்று சொல்லிவிட்டு கலங்குற ஜீவன்லாம் அப்போ எப்பேற்பட்டதாக இருக்கும். அதெல்லாம் 12 வருஷத்தில் உருவாகி வெளியே வந்திருப்பாங்களே இல்லையா? அப்போ அங்கே போய் நாயை கட்டி வச்சுருந்தேன்னு வச்சுக்கோ, சாபத்தை விட்டு போயிடுவாங்கன்ட்ட. அதனால தான் நாய் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது. ஜீவராசிக்கு மட்டும்தான் அது உள்ள. ஆமாம், நாய்க்கு மட்டும்தான். அப்போ இப்போ வந்து அந்த பிரித்து பழகிட்டாங்க இல்லையா, அந்த தேகத்தை போய் சொல்கிறாங்க. இனி முத்தி தேகத்தில் ஆய்வு கொண்டவர்களின் செயலை சுருக்கமாக பார்ப்போம். இதுவே சாவா வரமாகிய மரணமில்லா பெருவாழ்வு. இந்த தேகத்தை இப்படி பிரித்து பழகிறது தான் மரணமில்லா பெருவாழ்வுன்ட்டாங்க. அப்போ இங்கனம் வண்டு போல் ஆகி கொண்டவருக்கு பசி, மூப்பு, தூக்கம், மரணம் ஆகியவை அறவே கிடையாது. அதுதான் ஆவியாக பிரிஞ்சிச்சு. அது எதுவுமே கிடையாது. பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, மரணமும் கிடையாது,
அது அப்படியாக கஷ்டமே இல்லை. பிணி மூப்பு சாக்காடு இல்லாத தேகம் அது. இது ஒரு நாளைக்கு தூங்கலாம் அப்படியே அல்லாடுது. அப்பேற்பட்ட தேகத்தை தூக்கமே கிடையாதுட்டாங்க. கிடையாது. மகிழ்ச்சியாவே இருக்குது. ஆமாம், அப்படி பக்குவப்படுத்தி அது பிரித்து வந்துடுச்சு. அது வந்தது, அதுக்கு இதெல்லாம் கிடையாதுன்ட்டாங்க. பசி கூட கிடையாதுன்ட்டாங்க. ஆமாம், இந்த பசி தானே போட்டு பாடப்படுத்துது இவனை. எதுவுமே இல்லையே, பசி இருந்தாதானே, பசி இல்லைன்றப்ப இதுவும் தேவையில்லையா, மகிழ்ச்சியாவே இருக்குது. மகிழ்ச்சியாவே இங்கனம் வண்டு போல் ஆகி கொண்டவருக்கு பசி, மூப்பு, தூக்கம், மரணம் ஆகியவை அறவே கிடையாது. அப்படியாப்பட்ட பிரித்து பழங்களுக்கு அது கிடையாதுன்ட்டாங்க. எத்தகைய அதிகபட்ச அக்னியிலும் மகிழ்ச்சியாக விளையாடுவார். எத்தகைய உடைய அக்னியாக இருந்தாலும் அதில் போய் மகிழ்ச்சியாக விளையாடுமா. அது சுடாதான், அதுக்கு இதமாக இருக்கும். அப்போ அது எப்படி இருக்கும் பாரு அந்த தேகம், எப்பேற்பட்ட தேகமாக இருக்கும் அந்த புகை உடம்பு. நீரினுள் வேகமாக நீந்தி செல்லுவார். நீருக்கு தண்ணிக்குள்ளே வேகமாக நீந்தி செல்லுமா. ஊசியைப் போல உருவெடுத்து பூமியை துளைத்து செல்லுவார். மகா வேகம் கொண்ட புயலையும் எதிர்த்து செல்லும் அம்பு போல் மகா வேகம் கொண்ட ஆகாயத்திலும் பாய்ந்து செல்லுவார். அம்பு போல் மாறி புயலையும் எதிர்த்து ஆகாயத்தில் பாய்ந்து செல்லுமா. ஒரு புயல் வருதுன்னா அது அம்பு விட்டோம்னு வச்சுக்க, அது கிழிச்சின்னு தானே போவோம், அது எதிர்த்து உள்ளே போதில்ல. அதை போல் உருவெடுத்து ஆகாயத்தையும் பாய்ந்து செல்லுமா. பாய்ந்து செல்லுவார். சில வினாடிகளில் சந்திர மண்டலத்தை அடைந்து உலாவுவார். சந்திர மண்டலத்திலே போய் உலாவுமா. போய் ஜாலியாக அங்கே போய் சந்திர மண்டலத்தில் விளையாடும். எப்படி? அப்போ சூரியனையும் முத்தம் இடுவார். சூரியனில் போய் முத்தம் இடுவான். சூரியன் கிட்ட போனாலே ஆவியாக போடுவாங்க. வெயில் சித்திரை வைகாசி வந்தால் நம்மளால் தாங்க முடியல. ஆமாம். அப்பேற்பட்ட தேகத்தை இறைவன் உனக்கு இனமா கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நீ எவ்வளோ பாடுபடணும். ஆமாம். சூரியனையும் முத்தமிடுவார். அண்டங்கள் அனைத்திலும் சஞ்சரிப்பார். அண்டங்கள் அனைத்திலையும் சஞ்சரி. நவ கோள்கள்லேயும் எத்தனை கோளுக்கு இதை போய் பொசுக்கு நினைச்ச மாத்திர போய் அதில் உட்காந்துக்கும். ஆமாம், கனமுடி தரத்துக்குள்ளே இப்போ பாரு நமக்கு இங்கேருந்து இப்போ சூரியன் நமக்கு தெரியுது இல்லை. அப்போ எந்த தேகம் போய் அது தொட்டுச்சு? நட்சத்திரம் அதை தாண்டி எங்கேயோ இருக்குது. நம்ம பார்த்த மாத்திரத்தில் அது தொட்டு வந்துடுறோமே. அப்போ அது தேகமாகவே பிரிஞ்சுட்டாங்க. அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த சூட்சும சரீரம் தானே அது. அப்போ அதை பிரித்து பக்குவப்படுத்தி நீ பழகினவங்களுக்கு இந்த தேகம் இல்லை, அந்த தேகம் அது. அப்போ எப்படியெல்லாம் தெய்வம் அதை விலக்கி கொடுக்குறாங்க. அந்த முத்தி தேகம் பளிங்கு போல நிறமற்ற எந்த ஒரு பொருளை சார்ந்து இருக்கின்றதோ அந்த நிறமாய் இருப்பதால் பிரித்தறிய முடியாது. அது பளிங்கு போல தேகமா, அதுக்கு எந்த நிறத்தை சார்ந்ததோ அது போலே அது மாறிடும். பளிங்குன்னா என்ன தெரியுமா? இப்போ இந்த ஆகாயத்தை என்ன நிறமாக தெரியுது? அது பளிங்கு தான். அது பளிங்கு நிறம் தான். கண்ணாடி போல் எந்த பொருளை வச்சாலும் அது அந்தாண்ட என்ன இது அதுதான் காட்டும், தன்னை காட்டாது. இப்போ நான் அதை கண்ணாடி போட்டுங்கிறேன், எனக்கு இந்த கண்ணாடி கிளாஸ் இருக்குது இல்லை, இது தெரியுதா? எனக்கு இது தெரில. அதுக்கு அந்தாண்ட இருக்கிற பொருள் தான் தெரியுது. புரியுதா? அதுதான் பளிங்குன்றாங்க. பளிங்கு போல் தேகம் எந்த நேரத்தை சார்ந்ததோ அது தன்மையாகவே இருக்கும், அது தெரியாதுன்றாங்க. ஆமாம். அப்படியான ஒரு தேகத்தை தான் கொடுக்குறாங்க. அந்த பளிங்கு போல் இருக்கிற அந்த தேகம் சொல்லிட்டாங்க இல்லையா? அந்த முத்தி தேகம் பளிங்கு போல நிறமற்ற எந்த பொருளையும் சார்ந்து இருக்கிறதோ அந்த நிறமாய் இருப்பதால் பிரித்தறிய முடியாது. இது கனமற்ற பொருள் என்றாலும் எத்தகைய கனம் கொண்ட வலுவையும் தாங்கும் வல்லபம் உடையது. கனமற்ற பொருள் அது, ஆனால் எத்தகைய கணத்தையும் அது தாங்கும், அவ்வளோ வல்லமை பெற்று உடையது அது. இதனை எதனாலும் நசுக்க முடியாதபடி புகை போல் மென்மையாகி கொள்ளும். ஒரு பெரிய மலையை தூக்கி வச்சாலும் புகை போல்
பிரிஞ்சு வந்துருமா. அது மேலே எந்த கணத்தையும் நீ ஏற்ற முடியாது. அது நினச்சா அந்த கணத்தை எல்லாத்தையும் தூக்கவும் முடியும். ஈஸியாக தூக்கி போடுது, உலகத்தையே தூக்கிடும் அது. அப்போன்னா ஆமாம், சகலத்தையும் அது தூக்கும். அப்படியான எந்த ஒரு கணத்தையும் வல்லப முடியாது. அதே போல் எந்த ஒரு பொருளும் அதை நசுக்க முடியாதுன்ட்டாங்க. இதனை எதனாலும் நசுக்க முடியாதபடி புகை போல் மென்மையாகி கொள்ளும். இத்தகு சப்தமாகிய ஒளி சுயமாக கிடையாது. அதாவது இதற்கு சப்தமாகிய ஒளி சுயமாக கிடையாது. அதுக்குன்னு ஒரு சப்தமும் அது ஒளி, அதுக்குன்னு எந்த சத்தமும் ஒளியும் கிடையாது. ஆனால் ஒரு பொருளை கொண்டு சப்தத்தை எழுப்ப முடியும், ஒளியை பெருக்க முடியாது. அப்படியான ஒரு இது எப்படி எந்த ஒரு சப்தத்தை எந்த ஒரு பொருளை கொண்டு சப்தத்தை எழுப்பானா, ஆனால் அதுக்குன்னு எந்த ஒரு சப்தமும் கிடையாதுன்றாங்க. என்றாலும் எந்த பொருளையும் கருவியாக கொண்டு எத்தகைய ஒளியையும் எழுப்பும். எந்த ஒரு பொருளை கொண்டு எத்தகைய ஒளியை ஒன்றாலும் அதனால் எழுப்ப முடியும்ட்டாங்க. கர்ஜிக்கும் கர்ஜி வருது. எந்த சப்த சுரங்கள் ராகமாக பாடுறோன்னா நமக்குள்ளே வந்து அந்த பாடும் அந்த மாதிரி மாறுது. எந்த பாஷையையும் பேசாது, அதுக்குன்னு ஒரு பாஷை எதுவும் பேசாது. அப்போ எல்லா மொழியும் அதுக்கு உரியது தான், அதனுடையது. குறிப்பிட்டு இந்த பாஷை பேசலாம் கிடையாது. எந்த ஆமாம், அதுதான் அது அந்த ஆமாம். இது சுவையற்ற பொருளாக இருந்தாலும் எதனையும் சுவைத்து மகிழும். இது எந்த ஒரு பொருளையும் சுவைத்து அதுக்குன்னு சுவை கிடையாதான், மகிழுது, அந்த இன்பத்தையும் அது அடையுது. ஆமாம். இது எந்த பொருளையும் அசைக்கும் வல்லபத்தை உடையது. எந்த ஒரு பொருளையும் அசைக்கக்கூடிய வல்லபம் அதுக்கு உண்டு. ஆமாம். இது குணமற்ற பொருளாக இருந்தாலும் மனித இதயத்தில் குணத்தை உண்டாக்கும். இப்படியான எவ்வளவு காரணிய குணத்தை உண்டாக்கித்தானே தெய்வம் இவ்வளவு உண்டாக்கியிருக்காங்க. ஆமாம், அப்படி உண்டாக்குமா. இதற்கு அச்சம், கவலை, துக்கம், துயரம், கோபம், தாபம், வருத்தம் என்பவை அறவே கிடையாது. அந்த தேகத்துக்கு இது எதுவுமே கிடையாதான். இதற்கு அச்சம், கவலை, துக்கம், துயரம், கோபம், தாபம், வருத்தம் என்பவை அறவே கிடையாது. இந்த மனித தோளத்தில் இருக்கிறது எதுவும் இல்லை, அது எதுவுமே கிடையாது. அதை அப்படி சொன்னால் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்கல்ல. அதனால் அது அப்படியே ரகரகமாக அது பிரித்து கொடுக்குறது எதுக்கு, அதுக்கு தானே. இது எதற்கும் கட்டுப்படாத சுதந்திரமானது, எதுக்கும் அது அடங்காது, கட்டுப்படாதான். என்றும் எதையும் செய்ய வல்லது, என்றும் எதையும் செய்ய வல்லதான். இறைவனின் வல்லபத்தை வரமாக பெற்றது. இது இறைவனுடைய வல்லபத்தை வரமாக கைப்பற்றி உள்ளது. அது இறைவனின் வல்லபத்தை வரமாக பெற்றது. கடுகை போல சுருங்கிய தன்மையை பெறவும் பனையை போல பெரியதாக விரிந்த தன்மையும் பெறவும் வல்லபம் உள்ளது. கடுகு போல சுருங்கவும் முடியும், பனை மரம் போல பெரிதாக விரியவும் முடியும். அணுவினும் சிறியது, அண்டத்தினும் பெரியது. அப்போ அதனுடைய ஆற்றல் எப்பேற்பட்டதாக இருக்கும். இந்த புகழுடம்பை தான் உனக்கு எனாமா இறைவன் எடுத்து வழங்க வந்த மெய்ஞான தவ பாரவான்களை கொஞ்சம் நெஞ்சமாக பண்ணோம். அந்த சாவெல்லாம் விடுமா? அதுதான் நம்ம அறியாமை என்னும் இருட்கிடங்களை தள்ளுறது. ஏதோ நமக்கு தெய்வம் வாய்ச்சதுனால இது நம்ம சொர்க்கம் அடையிறதுலாம் ரெண்டாவது பட்சம் இருக்கட்டும். இதை கேட்க முடியுமா? முதல்ல இப்பேற்பட்ட வசனத்தை இந்த செவி கேட்பதற்கு எத்தனை கோடி காலத்தில் பண்ண புண்ணியமாக நமக்கு இது கிடைச்சிருக்குது. அதுதான் நம்ம சொல்ல முடியும். அது அவங்க போட்ட பிச்சை. மெய்மேனியார் மிளகின் அளவு போல் வண்டு போல் இருந்தாலும் பாம்பை விட அதிக நுட்ப செவிப்புலன் உடையதாயும். அதாவது அது மிளகு போல்
சின்னதாக இருந்தாலும் அது பாம்பு போல் செவியுடைய நுட்பமான கேட்குமா. ஒரு சின்ன சிறு அசைவு கூட ஒரு அணுப்புரண்டாலும் கேட்கின்ற காதாக அது மாறி விடுகிறது. அது தெய்வம் கொடுக்குறாங்கல்ல வாக்கியத்திலே. நீ பசு தூங்குவதை நீ பார்த்திருக்கிறாயா? காரசாரமான உணவு அது உட்கொள்வதில்லை. அதே போல் ஒரு அளவு நீ உண்டு வருவாயானால் உனக்கும் அசந்த தூக்கம் வாராது. எல்லோரும் பார்த்திருக்க நீ உறங்கி கொண்டிருப்பது போல தெரியும். அவர்கள் குசு குசு என்று பேசுவது நீ கனகனவென்று கேட்டுக்கொண்டிருப்பாய். அணு புரண்டாலும் கேட்கின்ற காதாக மாறிவிடும். அப்போ இங்கே அது எப்படி கொடுக்குறாங்க? மெய்மேனியாரின் மிளகின் அளவு போல் வண்டு போல் இருந்தாலும் பாம்பை விட அதிநுட்ப செவிப்புலன் உடையதாயும், அப்போ பாம்பை விட அதிநுட்பமான செவிப்புலன் உடையதாயும் வெகு தூரத்தில் உள்ள எந்த ஒரு பொருளையும் வாசனையாக அறியக்கூடியதாயும் மனதை இது இன்னார் இன்னதென அறிய வல்லவர். ஒரு பொருள் பாடியினுடைய ஸ்மெல்லை வச்சே இன்னார் வராங்கன்னு சொல்லிடுவான். இப்போ ஒரு காட்டில் போனால் ஒரு புலி ஒரு மாமிச வாடகை எப்படி திரும்புது, ஒரு நரன ஒரு இடம் போயிட்டான்னா அந்த வாடகைக்கு எப்படி திரும்பிக்குது, அது போல் இது எந்த தூரத்தில் இருந்தாலும் இன்னார் வராங்கன்னு அந்த ஸ்மெல்லிலே பாட வச்சே சொல்லிடுவாங்க. அப்பேற்பட்ட வல்லவன் உடையதுன்றாங்க. அறியக்கூடியது. ஆமாம். இது விரும்பினால் இன்னொரு மனிதருள் நுழைந்து அவர் உயிருடன் இணைந்து வாழும். அதுதான் ஆதிசங்கரனுடைய. ஆமாம். அப்போ அது ஆதிசங்கரனுக்கு குத்தாச்சா, அது சாட்சி வந்துச்சு. அப்போ இது விரும்பினால் இன்னொரு மனிதருள் நுழைந்து அவர் உயிருடன் இணைந்து வாழும். வேண்டும் போது அதை விட்டு வெளியே ஏறிவிடும். அப்போ அவங்க உடனே சீடர்கள் வந்து பாடுறாங்க, தேகத்துக்கு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு கேட்ட உடனே சலார்னு அந்த கூண்டை விட்டு சக்குன்னு எகிரிடுறாங்க. இந்த தேகத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ அது எப்படி இருக்கும்? அது போல் அது தெய்வமும் அதெல்லாம் செஞ்சு காட்டிக்கிறாங்க. ஒரே இடத்துல ராஜகம்பீரத்தில் சபை நடத்திருக்கிறாங்க, திருப்பத்தூரில் சபை நடத்திருக்கிறாங்க. ஒரே இடத்துல ஒரே அது தெய்வம். அப்போ அது ரெண்டு தேகத்தையும் அவங்க அப்போ அவங்க அதை பக்குவப்படுத்திட்டாங்கன்னு தெரியுதா? ராஜகம்பீரத்தில் திருப்பத்தூரில் ரெண்டு இடத்துல சபை நடக்குது. அவங்க அங்கே வந்து கேட்கும்போது இல்லையே நேற்று தெய்வம் அங்கெல்லாம் சபை நடத்தினாங்க, இல்லையே ராஜகம்பீரத்தில் சபை நடத்தினாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்களாம். ஆமாண்டா அதுவும் நான் தாண்டா நடத்தினாங்களா. அப்போ அவருடைய வல்ல சம்பவம் மாடியில் அவங்க தவத்தில் இருக்கும்போது ஒருத்தர் போய் உபதேசம் வாங்கிட்டு போறாரு. அப்போ அவங்க தவத்தை விட்டு கடையில அப்போ ரொம்ப விசனத்தோட இன்னைக்கு பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு மாடியில இருந்து இறங்கி போறாரு. அங்க போய் பார்த்தா அவங்க அங்க உட்காந்துருக்காங்க, எதிரில் உட்காந்துக்கிறாங்க. அப்படிங்கிறாங்க, யாரா அது அப்படின்னு கேட்குறாங்க. தெய்வம் ஏன் தெய்வம் இப்போதான் மேலே இருந்தாங்க, அம்மா இறங்கி வந்து அதுவும் அந்த ஒத்தையடி பாதை ஒரே ஆள் தான் அந்த மாடிப்படியிலேருந்து இறங்க முடியும். ஆனால் தெய்வம் மாதிரி எதிரில் அங்கே உட்காந்துருக்காங்க. அங்கே போய் பார்த்தா இங்கே உட்காந்துருக்காங்க. முன்னே வரல உனக்கு இந்த தேதி உனக்கு அங்கே உபதேசம் அப்படின்றாங்க. அப்புறம் அப்போ அது போல் இல்லையா அல்லவா? வேண்டும் போது அதை விட்டு வெளியே ஏறிவிடும். இப்படியான அந்த தேகத்துக்கு அவ்வளோ பவர் வல்லமாக இருக்குது. திருவிளையாடல் பண்ணியிருக்காங்க. ஆமாம். அப்படியே பறவை அல்லது விலங்கிலும் நுழைந்து வாழும். அப்படியே பறவையிலே விலங்கிலே நுழைந்து அது வாழும். ஆமாம். அதுக்கு முடிவற்ற வாழ்வு, அது நித்தியமான பொருள் ஆயிடுச்சு அது. ஆமாம். திருமூலர் இடையினுள் நுழைந்து வாழ்ந்தார். சுபர் கிளியாக வாழ்ந்தார். காக்கப்ப சுண்டர் காக்கையாக வாழ்ந்தார். இதற்கு அநேக ஆதாரங்கள் புராண இதிகாச வேதங்களில் இருக்கின்றன. இதனையே பரகாய பிரவேசம் அல்லது உருவம் மாறுதல் என்றனர். உருமாறுதல் என்றனர். இப்படியான இந்த வாக்கியத்தை நாம் இன்றைக்கி பார்த்தோம். இது வேறு ரொம்ப நேரம் போயிருக்கோம். இத்துடன் என்னுடைய முத்திப்பேருரை
மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம். முத்திபூர்ணம். யாகவே சதுரயுகம் கோடி கால மக்களிடத்தில் உள்ள சர்வ மூல மந்திர ரூபிக மகான்மர யோகான் சாலை ஆண்டவர்களே முத்திபாலி.